ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டனிங் அண்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டைம் வந்து 5:45 மணி ஆகுது. நான் இப்போ ஏன் மெதுவாக சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க 2 பேரும் தூங்கின்னு இருக்கிறாங்க. சரி, சத்தமாக சொன்னால் அவங்க எழுந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ வந்து மாமாக்காக நான் டிகாஷன் வச்சுன்னு இருக்கிறேன். நான் வந்து டீ தான் சாப்பிடுவேன். காலையில் வந்து டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு பாலக் சப்ஜி பண்ணுறோம், கூட வந்து ரொட்டி. நாம் வந்து இப்போது கொஞ்சம் மழை பெஞ்சுன்னு இருக்கிறதால இட்லி தோசைலாம் எதுவும் நான் பண்ணுறதில்ல. காலையில் சப்பாத்தி தான் பண்ணுறோம். இந்த சப்ஜியெல்லாம் நம்ம பண்ணிட்டு பிறகு அப்புறமா நம்ம வீடியோவில் காட்டுறோம். இது வந்து இப்போ கீரை ரொம்ப நல்லது. இந்த பாலக்கீரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட தண்ணியெல்லாம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வாரத்துக்கு 2 முறை ஏதாவது ஒரு கீரை வாங்கிட்டு வந்து செய்வேன். நான் முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு 3 நாள் நம்ம மேலே கார்டன்லேருந்து அடிக்கடி எடுத்துன்னு வந்து செய்வோம். பாருங்கள், சப்ஜி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்ஜி வந்து. பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொட்டி ஆலு பாலக் சப்ஜி. இன்றைக்கி நம்ம மேலே போயிட்டு கார்டனில் நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். இது பாருங்கள், நம்ம செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சம்பங்கி தான் நிறைய பூ பூக்குது. கனகாமரம் வந்து பூ அடங்கி போயிடுச்சு. நான் வந்து கார்டன்லேருந்து நம்ம செம்பருத்தி இலை, கொய்யாக்காய், செம்பருத்தி பூ, வெந்தயம் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஏர்பெக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த புளின்னு அந்த பூ வந்து வீட்டில் வந்து கட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் தான் கட்டுவார். நான் கட்டினா தூரமாக கட்டுவேன், நல்லா இருக்காது. அதனால் அவரே கட்டினார். பூ பாருங்கள், 2 முழம் பூ ஆகிருக்குது. நம்மளுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம முன்னாடி கனகாமரம் பூக்கும்போதும் அப்படி தான் நிறைய பூக்கும். இப்போ மல்லி சம்பிங்கி எல்லாம் பூக்குது. இப்போயும் கொஞ்சம் நிறைய பூ பூக்குது. இது பாருங்கள், நம்ம கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கொய்யா இலை எல்லாம் போட்டு நம்ம ஷாம்பு மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு டின்னர் வந்து சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, வாழைக்காய், களி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.